பொதுவாக ஒரு பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் பேர் வைப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. பிள்ளைக்கு பேர் வைப்பது, பேரை சூட்டுவது, ஒரு சிறந்த ஒரு பேரை தெரிவு செஞ்சு அந்த பிள்ளைக்கு பேர் சூட்டுவது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது இஸ்லாமிய அறிஞர் எல்லாத்தையும் அதாவது ஏகோபித்த கருத்தாக காணப்படுகின்றது. எந்த ஒரு பிள்ளை பிறந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரு பேரை சூட்டாமல் அப்படியே விட்டுவிட முடியாது. அந்த பிள்ளை கட்டாயமாக சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அந்த பிள்ளையுடைய சட்டங்கள் பலவற்றிலே அந்த பேர் கட்டாயமாக தேவைப்படுகின்றது. அந்த பிள்ளை அறிமுகம் செய்யப்பட வேண்டும். எனவே அறிமுகத்துக்கு கட்டாயமான ஒரு அம்சமாக தான் பேர் காணப்படுகின்றது. அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலப்படும் வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு பேர் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அறிஞர்கள் எல்லோரும் ரசூல்லாட ஷேட்கள் அதுபோன்று ரசூல்லா சொல்லி தந்த ஹதீஸ்கள் அடிப்படையாக வைத்து வேறு பல காரணங்களையும் அடிப்படையாக வைத்து உலமாக்கள் எல்லாத்தையும் இத்திஃபாக்கான கருத்தாக ஏகோபித்த கருத்தாக காணப்படுகின்றது. ஒரு பிள்ளை பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளைக்காக பெயர் சூட்டப்படுவது கட்டாயம் என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பெயர் சூட்ட வேண்டிய சந்தர்ப்பம் எப்பொழுது, நாங்கள் எந்த தினத்திலே பெயர் சூட்ட வேணும் என்கிற விஷயத்தில் ஹதீஸ்களில் பல விஷயங்கள் பல அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. பொதுவாக எங்கள் பல இடத்துலையும் பிரபல்யமான ஒரு செய்தியாக காணப்படுகின்ற இந்த ஹதீஸில் வந்து போன்று 7ஆ தினத்தில் பெயர் வைப்பது சுன்னா. 7ஆ தினத்தில் பெயர் வைப்பது சுன்னா. ரசூலுல்லாஹி மாரால் 7ஆம் தினத்தில் பெயர் வைக்கும்படி சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இது தான் பிரபல்யமான ஹதீஸாக எங்கள்கிட்ட காணப்படுகின்றது. ஆனால் உண்மையை நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதைவிட தரத்தில் கூடின பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளை பிறந்த தினத்திலையும் பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் வந்து சொல்கின்றார்கள், இன்றைய இரவு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி வந்து சஹாபாக்களை சொல்கின்றார்கள், இன்றைய இரவு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கின்றது, எனக்கு ஆம்பளை பிள்ளை எல்லாம் தந்திருக்கின்றான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுர்ரியத்தண்ட அந்த அடிமை பெண்ணாக காணப்பட்ட மாரியான்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்குது. ரசூலுல்லாஹி அந்த பிள்ளை பெற்றது பிறகு வந்து சொல்கிறாங்க, எனக்கு இன்றைய இரவு எல்லாம் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தந்திருக்கின்றான். நான் அந்த பிள்ளைக்கு என்னுடைய பாட்டனைக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரை நான் சூட்டி விட்டேன். ஏன்னா ரசூலா பிறந்த அந்த இரவில் வந்து சொல்கிறாங்க, அந்த அடுத்த நாள் காலப்பொழுதில் அல்ல அதே இரவில் வந்து சொல்கிறாங்க, இன்று எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைச்சிருக்குன்னு இந்த இரவில். ஏன்னா அந்த பிள்ளைக்கு நான் என்னுடைய பாட்டனைக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரோட பேரை நான் சூட்டியிருக்கிறேன். எனவே இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்போ அந்த பிறந்த முதலாம் தினத்தில் அங்கே பேர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு அறிவிப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக நெருங்கின சஹாபாக்கள் ஒருவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி மிக நெருங்கின நபித்தோல் ஒருவர். அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள் அனஸ் ரலியல்லாஹு தாயை அவங்க திருமணம் செஞ்சிருந்தாங்க. 2ஆம் தரமாக திருமணம் செஞ்சிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததோட அனஸ் ரலியல்லாஹு அவங்க தனது தாய்க்கு பிறந்த அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு உடனே ரசூலுல்லாஹி வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சென்ற நிகழ்ச்சி சொன்னபோது தஹ்னீக் பண்ணுகின்றார்கள். ஈத்த பழத்தை எடுத்து ரசூலுல்லாஹி அந்த எச்சில் படுத்தி அந்த வேலை செய்கின்றார்கள். துவா கேட்கின்றார்கள். துவா கேட்டுவிட்டு அந்த பிள்ளைக்கு அவர்கள் அப்துல்லான்னு பேர் சூட்டிவிடுகின்றார்கள். எனவே அந்த பிள்ளை பிறந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லான்னு பேரை சூட்டிவிடுகின்றார்கள். அங்கே 7 நாள் வரைக்கும் காத்திருந்து பேரை சூட்டும்படி சொல்லலை. ஏன்னா அங்கே அப்துல்லான பேரை சூட்டினால் அதுவும் சொல்கின்றார்கள், பிறந்த தினத்தில் நான் ரசூல்லாட்ட எடுத்துக்கொண்டு வந்தேன். அவங்க ரசூல்லா தஹ்னீக் பண்ணிவிட்டு அப்துல்லானே பேரை சூட்டினாங்க. அதே போன்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்லையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு பிள்ளை கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவனு சொல்லினா ஒரு பிள்ளை பிறந்தது, உடனே ரசூல்லாட்ட நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சூட்டினார்கள். ஏன்னா இந்த அறிவிப்புகள்லாம் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட அறிவிப்புகள். நான் ஏற்கனவே ரசூல்லா சொன்ன அந்த ரசூல்லாவோட பிள்ளைக்கு சொன்ன ஹதீஸ் அது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அவங்க அபூ மூஸா அஷ்அரி அவர்களோட பிள்ளைக்கு பேர் வைத்த செய்தியும், அதே போன்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களுடைய பிள்ளைக்கு பேர் வச்ச செய்தியும் புகாரி முஸ்லிம் ரெண்டுலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்திலே பேர் வைத்திருக்கின்றார்கள். முந்தி வந்த 2 அறிவிப்புகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7ஆம் தினத்திலே பேர் வைக்கிறது அந்த பேர் வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ்கெல்லாம் தொகுப்பாக சந்தர்ப்பத்தில் இந்த அடிப்படையில் இந்த 7ஆம் தினத்தில் பேர் வைக்கிறது பொதுவாக அது சிறப்பான ஒரு விஷயம் என்ற செய்தி நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் அந்த முதல் பிள்ளை பிறந்த உடனே பேர் வைத்தாலும் பிரச்சனை இல்லை, ரசூல்லா தானும் வைச்சிருக்கின்றார்கள். ஏன்னா ரசூல்லா நேரத்தை சொன்னாங்க 7 நாள் பேர் வைக்கப்பட வேணும். அவங்களோட செயல் மூலமாக ரசூல்லா நேரத்தில் பேர் வச்சு காட்டியிருக்கின்றார்கள். எனவே 1ஆம் தினத்திலும் பேர் வைக்கலாம், அல்ல 2ஆம் தினத்திலும் பேர் வைக்கலாம். நாங்கள் அந்த 7ஆம் தினத்தில் பிந்தினாலும் கூட பிரச்சனை, பேர் வைக்க அனுமதிக்கப்பட்டு பேர் கட்டாயம் வைக்கப்பட வேண்டும்.
ஆனால் சிறந்த தான் நாங்கள் 7 நாள் பேர் வைக்கப்பட வேணும். 7 நாள் தாமதிக்க வந்தாலும் கூட அந்த பேரை கட்டாயம் நாங்கள் வச்சு தான் ஆகணும். அது ஏன்னா பேரை நாங்கள் வைக்கிறதுக்குள்ள சந்தர்ப்பம் 7 நாள். அதுக்கு முதல் நாங்கள் பேரை வைச்சாலும் கூட பிரச்சனை இல்லை, அது அனுமதிக்கப்பட்டது. ஹதீஸ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை வைத்தும் இருக்கின்றார்கள். இந்த 2 ஹதீஸ்களை வச்சு உலமாக்கள் நிறைய பேர் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கின்றார்கள். சில அறிஞர்கள் இப்படி ஒரு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அதாவது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பாக அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அந்த பிள்ளை நாங்கள் பிறந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைக்காக நாங்கள் 7 நாள் அக்கீக்கா போன்ற வேலையை நாங்கள் செய்வதாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் 7 நாள் பேர் வைக்கிற சுன்னால கருத்தையும் அக்கீக்கா கொடுக்குற சிந்தனைகளுக்கு இல்லாமல் இருக்குமா இருந்தால், அதாவது அக்கீக்கா 7 நாள் கொடுக்காம தாமதப்படுத்தி கொடுக்குற யோசனை இருக்குமா இருந்தால் அந்த பிள்ளை பிறந்த நேரத்தில் உடனே பேர் வைக்கிற சுன்னால கருத்தையும் அவங்க அப்படி ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கருத்தை அவங்க புகாரி தலைப்பாக போட்டிருக்கின்றார்கள். அக்கீக்கா கொடுக்காத ஒருவர் பிள்ளை பிறந்த தினத்தில் பேர் வச்சுக்கொள்வார் என்ற மாதிரி ஒரு தலைப்பை அவங்ககிட்ட இருக்கின்றார்கள். பொதுவாக நிறைய உலமாக்களை கருத்து இது பொதுவாக மார்க்கத்தினருக்கு விசாலமான இடம் கொடுக்கப்பட்டோண்டு. ஏன்னா நாங்கள் முதல் நாளும் பேரை வைக்கலாம், அல்லது நாங்கள் 7 நாளும் பேரை வைக்கலாம். 7 நாளை விட நாங்கள் தாமதிக்காமல் இருக்கிற மிச்ச நாளும் ரசூலா 7 நாள் தான் கூடுதலாக வரையறுத்திருக்கின்றார்கள். சிறப்பான ஒரு நாள் நாங்கள் 7 நாள் வகையில் நாங்கள் யோசிக்கலாம். முன்னால் வச்சாலும் கூட பிரச்சனை எந்த தடையும் இல்லை, நாங்கள் ரசூலா தாராளமாக செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த 7 நாள் தான் எப்படியும் பேரை வைக்க வேணும், அதுதான் நாங்கள் அப்படி நினச்சிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. நேரம்